மகாநதி அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து வீட்டுக்கு வந்ததில எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ வசதியான வாழ்க்கைய விட்டுட்டு, நம்ம வீட்ல இருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட மருமகனுக்காக சாரதா வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்றாங்க. ரூம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து நல்ல ரூம்ல தங்கணும், கொஞ்சமாவது காத்து வரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கங்கா குமரன் தங்கி இருந்த ரூம பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு குடுக்கலான்னு சொல்லிட்டு சாரதா அம்மா பிளான் பண்ணாங்க. ஆனா காவேரியும் விஜயும் எங்களால யாரும் கஷ்டப்பட வேணாம். எங்களுக்கு தான் இன்னொரு போர்ஷன் பக்கத்துல இருக்குல்ல, நாங்க அங்கேயே இருந்துக்கிறோம். ஏற்கனவே நாங்க இருந்த ரூம் தானே, அதுதான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு, விஜயும், காவேரியும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போர்ஷனுக்கு போயிருவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி அவங்க அம்மா விஜய்க்காக எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. குமரனுக்காக எதுவுமே யோசிக்க மாட்றாங்கன்னு சொல்லிட்டு, கங்கா ரொம்பவே மனசுல கஷ்டப்படுவாங்க. இது மட்டும் இல்லாம, காலையில எந்திரிச்சோனே பார்த்தீங்க அப்படின்னா, விஜய்க்கு பிடிச்சதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து அவங்க செய்றாங்க. அவர் மட்டன் சாப்பிடுவார்ல காவேரி, சரி மட்டன் வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கங்கா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, குமரன் தம்பி கடைக்கு போறதுக்கு முன்னாடி மட்டன் வாங்கி குடுத்துட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, அவர தான் வந்து பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. அவர் வந்ததுலேருந்து. இவங்கள கண்டுக்கவே மாட்றாங்கன்னு சொல்லிட்டு கங்காவுக்கு வந்து தோணுது. அது மட்டும் இல்லாம குமரன வந்து எல்லா வேலையும் செய்ய சொல்லி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாரி அவங்க அம்மா பண்றாங்க. கங்கா வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 2 மருமகனையும் அவங்க ஈக்குவலா நடத்தல. இது வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தான் வரப்போகுது. ஸோ சாரதா அம்மா செய்றது சரியா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.